முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு துறவியும் அவருக்கு சில சீடர்கள் இருந்தாங்க. அவங்களோட வேலை என்ன, ஒவ்வொரு ஊராக போய் நல்ல விஷயங்களை பூரா சொல்கிறது. இப்படி பல ஊரில் அவங்களுக்கு வரவேற்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் சில ஊர்களில் அவங்கள கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி திட்டியும் கூட அனுப்பிச்சாங்க. இப்படி இருக்கிறப்போ அந்த முனிவர் அதை கண்டுக்கவே இல்லை. சில இடங்களில் மட்டும்தான் அவருக்கு மரியாதைங்க கொடுக்குறாங்க, சில இடங்களில் திட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்போ இப்படி சரியான இது புரிஞ்சிக்காமல் சில பக்கமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களில் ஒரு சீடன் ரொம்ப வருத்தப்படுறான். அதாவது சில இடங்களில் நம்ம புரிஞ்சிக்காமல் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு வருத்தம். அப்போது அந்த துறவிக்கிட்டே, அதாவது முனிவர்கிட்டே போய், சாமி நீங்கள் ரொம்ப நல்லவர், கொஞ்சம் கூட எந்த தப்பும் பண்ணாத அருமையான ஆள், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லது சொல்லலாம்னு சொல்கிறீங்க. உங்களுடைய சீடர்கள் நாங்களுமே ரொம்ப உங்களால் நல்ல திறமையுள்ள நல்ல மனிதர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் பல இடங்கள் நமக்கு ரொம்ப மதிப்பு கிடைக்குது, இப்போ சில இடங்களில் சுத்தமாக மதிப்பு கிடைக்கிறது இல்லை. சில பக்கம் போனால் மரியாதை கிடைக்குது, பல இடங்களில் சில சமயம் மரியாதை கிடைக்காம போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்காடி அவர் ஒன்றுமே பதில் சொல்ல, இதுக்கு தகுந்த பதில் உனக்கு கிடைக்குவா அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஒரு இடத்துல ரொம்ப விலை உயர்ந்த மாணிக்கங்கள் ஒன்று கிடைக்கிது. யாருக்கு? அந்த முனிவருக்கு. அதை எடுத்து அந்த கேட்டான் பாரு, அந்த சீரங்கிட்ட கொடுத்து, இதை பக்கத்து உள்ள போய் இதோட ஒவ்வொரு கடையில் போய் இதோட விலை என்ன கேட்டுவா, அதோட மதிப்பெண்ணு கேட்டுவான்னு சொல்கிறாரு. அவனும் போகிறேன். அப்படி போன சீரன் முதல்ல ஒரு காய்கறி கடையில் போய் இதோட மதிப்பு கொடுத்து கேட்குறேன். இது 3 கத்திரிக்காய்க்கு அந்த கடலை கொண்டா 3 கத்திரிக்காய் தான் கூட காய்கறி கடைக்காரன்னு சொல்கிறேன். வேண்டாம் போகிறேன். இப்படியே ஒவ்வொரு கடையும் போய் கேட்குறேன். அப்படி போகிறப்போ ஒரு நாக்கடைக்காரன் கடைசி ஒரு நாக்கடையில் போய் கேட்குங்காட்டி, இது ரொம்ப விலையுறந்த கல்லாச்சா, இதுக்கு 1000 பொற்காசு நான் விலையாக தர கொண்டான்னு சொல்லி கேட்காடி, அங்கேயும் வேணான்னு சொல்லி போட்டு நேராக கொண்டு போய் அந்த முனிவருடைய கையில் கொடுத்துறேன். யார்? அந்த சீரன். அப்போது சொல்கிறாரு, இந்த மாணிக்கத்தோட மதிப்பு உண்மையிலேயே உணர்ந்தவங்க ஒரு நாக்கடைக்காரன் தான். மற்றவங்கெல்லாம் எதை தூக்கி எறிகிற விலைக்கு கேட்குறாங்க. அதுபோல் தான் நம்மளோட மதிப்பை உணர்ந்து நம்ம வரவேற்று நம்மளை எல்லாம் பாராட்டுறீங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பலருக்கு நம்மளுடைய மதிப்பு தெரியாது. காய்கறி கடைக்காரனுக்கு மாணிக்கத்தோட மதிப்பு தெரியல அப்படின்னு நம்ம நினச்சி வருந்துருமா? இல்லை. அதே மாதிரி மற்றவங்க நம்ம நிலையை அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நாம் நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த முனிவர் அவனுக்கு சொன்னாரான். அப்போ தான் சீடனுக்கு உண்மையாலுமே அவன் எல்லாருடைய மதிப்பெண்ணுக்கு தெரிஞ்சுட்டு நிம்மதியாக இருந்தானான்.